காட்டுக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல ஸ்லோக்குன்னு பேருள்ள ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் அந்த காட்டுல உள்ள மரங்களை வெட்டி வித்து அவனோட வாழ்க்கைய பாத்துக்கிட்டு இருந்தான். அவன் ஒரு அனாதையா தான் இருந்தான். ஆனா அவன் கூட எப்பவுமே ஒரு நாய் இருக்கும், ஷேரு. ஷேரு எப்பவுமே அவன் கூடவே தான் இருக்கும். இங்க பாரு சேரு, இன்னைக்கு பூரா நீ சுத்திக்கிட்டே தான் இருக்கணும். எப்பவும் போல பின்னாடி வந்து குறும்புத்தனம் பண்ணக்கூடாது. நான் எப்பவுமே இததான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா நீ காட்டுல போய் குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டே தான் இருக்க. நான் என்ன பண்றது சொல்லு? அதுக்கப்புறம் மரத்துக்கு கீழே போய் தூங்கிடுற. இன்னைக்கு நீ எதுவும் பண்ண மாட்ட இல்ல? ரொம்ப நல்லது, ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்லோக்குக்கு பேசுறதுக்கு எப்பவுமே அவன் கூட ஷேரு மட்டும்தான் இருந்தது. ஸ்லோக் எப்பவுமே சந்தோஷமா வாழ்ந்து வந்தான். எப்பவும் போல ஸ்லோக்கும் ஷேருவும் காட்டுக்குள்ள போனாங்க. ஸ்லோக் ஒரு மரத்தை கட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் ஷேரு அங்க இங்கேயும் நடந்துகிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஸ்லோக்குக்கு ஷேரு கத்துற சத்தம் கேட்டது. என்னாச்சு? நீ ஏன் கத்திக்கிட்டு இருக்க? ஷேரு வேகமா மேல பார்த்து கத்திக்கிட்டே இருந்தது. ஸ்லோக்குக்கு அங்க ஒரு காக்கா கத்துற சத்தமும் கேட்டது. ஸ்லோக் அங்க போய் மேல பார்த்தப்போ, இது என்ன காக்கா? இது என்ன வெள்ளை கலர்ல இருக்கு? ஸ்லோக் நல்ல கவனமா பார்த்தப்போ அந்த காக்கா காத்தாடி விடுற நூல்ல மாட்டிக்கிட்டு அந்த மரத்துல மாட்டிக்கிட்டு இருந்தது. அட கடவுளே, இது கழுத்துல நூல் சுத்திக்கிட்டு இருக்கே. அதுக்கப்புறம் அந்த வெள்ளை காக்காவை காப்பாத்துறதுக்காக ஸ்லோக் அந்த பெரிய மரத்து மேல ஏறினான். அதுக்கப்புறம் அவன் அந்த காக்காவை மரத்துல இருந்து கீழே எடுத்துட்டு வந்தான். அந்த காக்காவோட கழுத்துல மாட்டிக்கிட்டு இருந்த அந்த நூலையும் அவன் கட் பண்ணிட்டான். கவலைப்படாத நண்பா, நீ இப்போ பாதுகாப்பா இருக்க. ஸ்லோக் அந்த காக்காவை பாசமா வருடி கொடுத்தான். அப்புறம் அவங்க நதியை நோக்கி சென்றாங்க. நதி கிட்ட போய் அதுக்கு தண்ணீர் குடிக்க கொடுத்தான். நண்பா, நீ இப்போ குணமாயிட்ட, இனிமே பயப்படாத. அதுக்கப்புறம் ஸ்லோக்கோட கவனம் அவனோட கையில பட்டது. மரம் ஏறும்போது அவனோட கையில ஒரு கீறல் பட்டிருக்கு. அதுல ரத்தமும் வந்துகிட்டு இருந்தது. ஒண்ணும் இல்ல நண்பா, என்னுடைய காயம் சீக்கிரமா சரியாயிடும். அந்த காக்கா பறந்து வந்து ஸ்லோக்கோட கையில உட்கார்ந்தது. அந்த வெள்ளை காக்கா அதோட மூக்கால அவன் கையில தொட்ட உடனே அந்த காயம் மறைஞ்சு போயிடுச்சு. ரொம்ப நன்றி நண்பா, நீ என்னுடைய உயிரை காப்பாத்திருக்க. நீ பேசுவியா? நான் மாய வெள்ளை காக்கா. அடேங்கப்பா, நீ எனக்கு உதவி செஞ்சதுனால நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன்பா. சொல்லுப்பா, உனக்கு நான் எந்த உதவி பண்ணணும்? எனக்கு ஒண்ணும் வேணாம் நண்பா. அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, கேளு. உனக்கு என்ன வேணுமோ கேளுப்பா. சரி, நீ கிராமத்துல இருக்கிறவங்க வீட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடு. இப்ப பாரு, வெள்ளை காக்கா ஒரு மந்திரம் பண்ணுச்சு. உன்னுடைய ஆசை நிறைவேறிடுச்சு நண்பா. உண்மையாவா? இதோ நான் போய் பாக்குறேன். ஸ்லோக்குக்கு அங்க இருந்தே பெரிய பெரிய வீடுங்க தெரிய ஆரம்பிச்சது. மாய காக்காவே, ரொம்ப நன்றி உனக்கு. உனக்கு ஒன்னும் வேண்டாமாப்பா? வேணாம்ப்பா. சரி, நான் இங்க இருந்து கிளம்புறேன். போயிட்டு வா நண்பா. அந்த மாய வெள்ளை காக்கா அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. ஸ்லோக் திரும்பவும் மரங்களை வெட்டுறதுக்கு அங்க இருந்து போயிட்டான். அந்த மாய வெள்ளை காக்கா ஒரு கிளையில போய் உக்காந்தது. அப்புறம் அது யோசிச்சது, அட, ஸ்லோக்க தவிர நம்மள வேற யாராவது காப்பாத்தி இருந்தாங்கன்னா அவங்க நிறைய நகை பணம் இதெல்லாம் கேட்டு இருப்பாங்க. ஆனா ஸ்லோக்கு கிராமத்துல இருக்கிறவங்களுக்காக வீடு கேட்டு இருக்கிறான். அவன் ரொம்ப நல்லவன். அவனுக்கு நான் கண்டிப்பா உதவி செஞ்சியே ஆகணும். ஸ்லோக்கும் ஷேருவும் திரும்ப கிராமத்துக்கு போனாங்க. கிராமத்துல எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. இங்க பாருப்பா கண்ணா ஸ்லோக், இங்க பாரு பாரு, எங்க எல்லாரோட வீடும் நல்லா ஆயிடுச்சு. இது எப்படி நடந்ததுன்னு கடவுளுக்கு தான் தெரியும். இதுக்கப்புறம் மழை காலத்திலேயே எங்க வீட்டுல தண்ணி கொட்டாது. இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே பாட்டி. ஸ்லோக் தன்னோட வீட்டுக்கு போனான். அவனோட வீடும் ரொம்ப புது வீடா மாறி இருந்தது. பாத்தியா சேரு, நம்ம வீடு ரொம்ப சூப்பர் ஆயிடுச்சுல்ல? ஸ்லோக் நல்லா அவனோட வீட பாத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் கிச்சன்ல போய் சமையல் செய்ய ஆரம்பிச்சான். அப்புறம் அந்த மாய வெள்ளை காக்கா பறந்து வந்து அவனோட ஜன்னல்ல உக்காந்துச்சு. அந்த மாய வெள்ளை காக்காவை பார்த்ததும் ஷேரு மறுபடியும் கத்துனுச்சு.
அப்புறம் அந்த மாய வெள்ளைக்காக்கா உடனே பறந்து பக்கத்துல இருக்கிற மரத்து மேல போய் உக்காந்துது. ஸ்லோக் அத பாத்திரக்கூடாதுன்னு நினைச்சு அது மரத்துல ஒளிஞ்சு உக்காந்து இருந்தது. ஸ்லோக் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனோட வீட்டுக்கு வெளியில 3 ஏழை பிச்சைக்காரங்க வந்தாங்க. ஸ்லோக் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தான். அதுக்கப்புறம் ஸ்லோக் வெளியில வந்து ஷேருக்கும் சாப்பாடு கொடுத்தான். அப்புறம் அவனும் சாப்பிட ஆரம்பிச்சான். மரத்து மேல உட்காந்து அந்த மாய வெள்ளைக்காக்கா இது எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சது. இவன் ரொம்ப நல்ல பையன், இவன் கூட தானே நான் இருக்கணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்லோக் ஷேரு கூட சேர்ந்து தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில வெளியில கேக்குற சத்தத்தை கேட்டு ஸ்லோக் முழிச்சு பார்த்தான். அவன் அங்க இருந்து எழுந்து வெளியில வந்தான். வந்தப்போ ஆளுங்க எல்லாம் கல் எடுத்து மரத்துல அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அட வெள்ளை காக்காவா, அத புடிங்கப்பா. இத புடிச்சு வித்தா நமக்கு நிறைய பைசா கிடைக்கும். அட போது பார், புடிங்கப்பா. அந்த மாய வெள்ளைக்காக்கா மறுபடியும் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிடுச்சுங்கிறது ஸ்லோக்குக்கு புரிஞ்சுது. அட அண்ணா அண்ணா, கேளுங்க கேளுங்க. என்னப்பா, கிராமத்துக்கு வெளியில பணம் வளர்ற மரம் இருக்குன்னு கேள்விப்பட்டீங்களா? என்ன, பணம் வளர்ற மரமா? ஆமா ஆமா, சீக்கிரமா போங்க. வாங்க போலாம். அங்க இருந்து எல்லாருமே கிராமத்துக்கு வெளியில வேகமா ஓடுனாங்க. அப்புறம் அவன் மரத்து மேல இருந்த அந்த வெள்ளைக்காக்காவை பார்த்தான். மாய வெள்ளைக்காக்கா பறந்து ஸ்லோக் கிட்ட வந்தது. இன்னொரு வாட்டி நீ என்ன காப்பாத்தி இருக்க. அது சரி, நீ இந்த கிராமத்துல என்ன பண்ற? உண்மைய சொல்லணும்னா நான் உன்கிட்ட இருக்கணும்னு நினைச்சேன். நான் உன்ன மாதிரி நல்ல மனுஷன் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய ஆசை நிறைவேறிடுச்சு. அது எப்படி? வெள்ளைக்காக்கா ஒரு மாயம் பண்ணிச்சு. உடனே அங்க ஒரு வெள்ளை கல்லு வந்தது. இந்த கல்லு தேக்கிறதுக்காக சாதாரண கல் இல்ல இது. இது ஒரு மாயக்கல்லு. இது எந்த பொருள் மேல தேய்ச்சாலும் அது தங்கமா மாறிடும். மாயக்கல்லா? இத நான் இப்போ உன்கிட்ட கொடுக்க போறேன். இத வச்சு நீ மக்களுக்கு உதவி பண்ணு, சரியா? மாய வெள்ளைக்காக்கா அந்த வெள்ளை கல்ல ஸ்லோக்கோட கையில கொடுத்தது. கண்டிப்பா நான் ஏழைகளுக்கு இந்த கல்லை வச்சு உதவி பண்ணுவேன். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு ஸ்லோக். இப்ப நான் கிளம்புறேன். கிராமத்தாளுங்க வேற வந்துட போறாங்க. சரிப்பா. அந்த மாய வெள்ளைக்காக்கா பறந்து போயிடுச்சு. அது பறந்து போனதுக்கு அப்புறம் ஸ்லோக் வீட்டுக்குள்ள வந்து ஒரு பொருள் எடுத்து அந்த கல்லு மேல தேய்ச்சான். அப்ப உடனே அந்த பொருள் தங்கமா மாறிடுச்சு. அப்புறம் மறுபடியும் சில பொருட்களை எடுத்து அந்த கல்லு மேல அவன் தேய்ச்சான். எல்லா பொருளும் தங்கமா மாறிடுச்சு. வா, இது உண்மையிலே அற்புதமா இருக்கே. இந்த தங்கத்தெல்லாம் வித்துட்டேன்னா நான் பெரிய ஆசிரமத்தை கட்டலாம். அங்க எல்லா ஏழைகளும் வந்து தங்கலாம் இல்ல. மிருகங்களுக்கும் ஆசிரமத்தை கட்டுவேன். அவன் சொன்ன மாதிரியே ஸ்லோக் ஒரு ஆசிரமம் உருவாக்குனான். அப்புறம் மிருகங்களுக்காகவும் ஒரு ஆசிரமத்தை உருவாக்குனான். அவன் எல்லா ஏழைங்களுக்கும் சேவை பண்ண ஆரம்பிச்சான். அனாதையா தனியா இருந்த ஸ்லோக்குக்கு ஒரு குடும்பம் கிடைக்க ஆரம்பிச்சது. ஏழைங்களுக்கும் ஒரு குடும்பம் கிடைச்சது. இப்படித்தான் அந்த மாய வெள்ளைக்காக்காவோட வெள்ளைக்கல்லு ஏழைங்களுக்கும் ஸ்லோக்குக்கும் ஒரு புது வாழ்க்கையை கொடுத்தது.